கை கொடுக்காம போயிட்டாருன்னு ஒரு டாக் இல்லை அவர் அப்போது பண்ணியிருப்பாரு, ரொம்ப முதுகு பெயினாக 2-3 ஆக்ஷன் பண்ணியிருந்தார், நம்ம பார்த்தோம். உடம்பு பிரச்சனையால தான் போயிருக்காரு. பட் ஆனால் அவர் அந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறவர் கிடையாது. பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அழுதுட்டீங்க? கண்டிப்பாக அழுதுட்டேன். பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. கெஸ்ஸிங் ராஜஸ்தான் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ கொல்கத்தாக்கும் சன்ரைசர்ஸ்க்கும் மேட்ச் நடக்குது. ஓகே, அதுலேருந்து டீம் சன்ரைசர்ஸ் அவங்க பவுலிங் பேட்டிங் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு விட எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆர்சிபிலாம் வராது, ஓகே டீம் அது. 2 பேர்ல யார் வந்தாலும் ஓகே தான். பட் கோலிக்காக ஆர்சிபி. அதான் சிஎஸ்கேக்கு அப்புறம் ஹைதராபாத் எனக்கு பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது ஐபிஎல் பார்த்ததுல வந்து இந்த வருஷம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 286 டார்கெட் போயிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி எனக்கு பர்சனலாக யார் ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பிடிக்கும், செகண்ட் ஆர்சிபி கோலிக்காக. கோலி இந்த டைம் கப் அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக அவரோட கனவும் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆர்சிபி ஜெயிக்கணும். கெஸ்ஸிங் ராஜஸ்தான் தான் போகும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான். ஸோ கொல்கத்தாக்கும் சன்ரைசர்ஸ்க்கும் மேட்ச் நடக்குது. ஓகே, அதுலேருந்து டீம் ஜெயிக்கும். சன்ரைசர்ஸ் அவங்க பவுலிங் பேட்டிங் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. இடையில கொஞ்சம் சரியா விளையாடனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த மேட்ச் வந்து எலிமினேட்டர் மேட்ச் ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும். அதுல யார் ஜெயிப்பாங்கன்னு விட எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த டைம் ஆர்சிபியை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு எஸ்ஆர்ஹெச்சும் இந்த டாப் 4ல் ஒரு எல்லா டீமே நல்லா தான் இருக்காங்க ஃபார்மில். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் இல்லை ஆர்சிபி இந்த 2 டீமில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சென்னையில் வந்து டோனி எல்லாருமே வந்து எல்லாம் நல்லா விளையாடுவாங்க. சில டோனி வந்து இந்த ஐபிஎல்ல வந்து விளையாடினதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால வந்து அவர் மொத்தம் ரிட்டையர் ஆனார். இருந்தாலும் இந்த ஐபிஎல்ல வந்து சேர்ந்து விளையாடினதால ஒரு இன்ட்ரெஸ்ட், அவர் கண்டிப்பாக கப் அடிப்பார்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இருந்தாலும் அவர் வந்து தோத்த பிறகு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் வந்து நான் நைட்டு 12:30 மணி வரையும் இன்ட்ரெஸ்டாக பார்த்தேன். ஜெயிக்கின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு இத்தனமா இது மேட்ச்ல வின் பண்ணி இந்த ஒரு மேட்ச்ல கோட்டை விட்டதுல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ சிஎஸ்கே வெளியே போச்சு, அதை பத்தி கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு. சிஎஸ்கே ஜெயிச்சு டோனியோட ஒரு ஃபேர்வெல் மாரி கொடுத்து அனுப்பலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தோனி ரிட்டையர் ஆகிடுவார் அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன் எல்லாருமே ஃபிட்னஸ் அவருக்கு நீ இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டோனி தான் சொல்லணும் ப்ரோ, அதுக்கு சொல்லணும். அடுத்த வருஷம் தோனி ஆடணும்னு நினைக்கிறீங்க? ஆடணும் ப்ரோ, ஆடணும். அவருக்கு நல்ல ஃபேர்வெல்லாம் ஜெயிச்சு கப்போட அவர் மரியாதையாக வெளியேற்றா நல்லா இருக்கும். ஏன்னா வேர்ல்டு கப் அவர் கப்பு இல்லை, அதுலேயும் கப்பு இல்லை, இதுலேயும் கப்பு இல்லை. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது டோனி ஃபேனா. ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுத்து அவருக்கு அனுப்பலாம் ப்ரோ. நட்ராஜன் இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு தமிழ்நாடு பிளேயராக நம்ம பார்க்குறப்போ நட்ராஜன் இருக்கலாம், அதில் நல்லா தான் பவுல் பண்ணார். சிராஜுக்கு பதிலாக நட்ராஜனை ஒரு சப்ஸ்டியூட்டாக உள்ளே கொண்டு வந்து அவருக்கு எடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. நட்ராஜ் இல்லை. யார் இந்த பிளேயரை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சிராஜ் தான் ப்ரோ. சிராஜ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலேயே அவரை வந்து எடுத்துட்டாங்க, ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலான்ட்டு. அவரை கூட்டிகிட்டு போய் வேர்ல்டு கப்பில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கப்போ எப்படி அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அவர் அதில் வேர்ல்டு கப்பில் பார்க்குறப்ப தான் ப்ரோ தெரியும் எப்படி பண்ணுறாரு. இப்போ இது இருக்கார்ல ரோஹித் சர்மா. ஆமாம், மும்பை இந்தியன்ஸை விட்டு போக போகிறாரு, வேற டீமில் ஜாயின் பண்ண போகிறாரு. போகிறது நல்லது தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் ஒரு கேப்டனா உங்களுக்கு இவ்வளோ கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் திடீர்னு ஒரு பிளேயரை ஜிடிலேருந்து உள்ளே கொண்டு வரப்போ நீங்கள் அவரை கேப்டனாக போடுறப்ப இவருக்கு என்ன மரியாதைன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அவருக்கும் பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆகின்னு நினைக்கிறேன். மேபி அவர் வெளியே வந்துடுவா தான் எனக்கு தோணுது. சரிண்ணா, ஒயிட்டான டீம் அது. சிஎஸ்கே கேகேஆர் மோது நல்லா தான் பார்த்தோம். மோதில் அதுமாரி எப்படி சொல்கிறது, இப்போ ஹைதராபாத் தான் கேகேஆர் தான் இப்போ மோதில் ஃபைனல் வரும். ஆர்சிபிலாம் வராது. ஆர்சிபி ராஜஸ்தான் வராது. ஏன் ஆர்சிபி வராது? ஆர்சிபி வந்து அது மொக்க டீம். அது அந்த டீம் தானே நம்ம சென்னையை தோக்கடிச்சிருச்சு. கப்பு 5 வாட்டி வாங்கினது போதும். இல்ல ஆர்சிபி கப்பு ஜெயிக்காதான்ற வாய்ப்பு இல்லை. எனக்கு சன்ரைஸ் ஆகிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா விளையாடினு வராங்க. ஸோ இந்த உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் டீம் இது? சிஎஸ்கே. ஏன்? எனக்கு பிடிக்கும். அதான் ஏன் பிடிக்கும்? தலை நல்லா பிடிக்கும் எனக்கு. டோனி நல்லா பிடிக்கும். டோனினால. இப்போ தோனி வந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னா? ரிட்டையர் ஆகிட்டுனா ஆக மாட்டார். ஆக மாட்டேன். நான் எத்தனை வருஷம் ஒரு ஆடணும்னு நினைக்கிறீங்க? இப்படி சொல்கிறேன், இன்னும் 10 வருஷம் 5 வருஷம். 10 வருஷம் 5? ஆமாம். ஏன்? அதனால பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். டோனி பிடிக்கும் எனக்கு. அதனால இன்னொரு 15 வருஷம் அவர் சிஎஸ்கேல ஆடணும். ஆமாம்.
சரி ஓகே, இப்போ வந்து சிஎஸ்கே வெளியே வந்துருச்சு, அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சிஎஸ்கே வெளில போயிடுச்சுன்னா கப்பு வாங்கினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு டோனி வந்து அந்த டீம் விளாடணும், அடுத்த வருஷம் வருஷம் விளாடணும், அவ்வளோதான். கேகேஆர், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் இந்த 4 டீம்ல எந்த டீம் ஜெயிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கொல்கத்தா கேட்க. ஏன் கொல்கத்தா? ஆர்ஆர் தான் கப் அடிக்கும்ன்றீங்க. அது வந்து பெஸ்ட்டாக டீம் பெஸ்ட்டாக இருக்கு, பட் நம்ம கோலிக்காக ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும். அப்ப கப் யாருக்கு வரும்? 2 பேர்ல யாருக்கு வந்தாலும் ஓகே தான், பட் கோலிக்காக ஆர்சிபி. கோலிக்காக ஆர்சிபி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? லோகேஷ். லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஈசலா கப் நம்ம ஈசலா கப் நமது. சரி ஓகே, இப்போ சிஎஸ்கே வந்து தோத்துருச்சு இல்லையா, அதுக்கு என்ன? அது கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் சரியில்லை கடைசியா, கொஞ்சம் அதனால தோத்துருக்காரு. அந்த நேரத்துல வந்து தலை வந்து கை கொடுக்காம போயிட்டாருன்னு ஒரு டாபிக் இல்லை, அவர் அப்போ பண்ணியிருப்பாரு, ரொம்ப முதுகு பெயினா 2-3 ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு, நம்ம பார்த்தோம். அவரு அந்த மாதிரி பர்சன் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம் அப்படி பண்ணதுக்காக வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது அவரை. அதான் அது எப்படி பாக்குறீங்க? நான் வந்து அது ஏதோ உடம்பு பிரச்சனையால தான் போயிருக்காரு, பட் ஆனால் அவர் அந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறவர் கிடையாது. சரி ஓகே, இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் அலௌன்ஸ் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் சிவம் டுபேயோட பர்ஃபார்மன்ஸே தெரியல, அதை பத்தி? சிவம் துபே ஓகே தான், பட் ஆனால் லாஸ்ட்டாக விளையாடினது கொஞ்சம் சரியில்லை. அது ஒரு 6 மேட்ச் அவர் கம்மி ஸ்கோர்ல தான். ஆமாம், அவுட் ஆயிருக்காரு. அது நம்ம எப்பவுமே இந்த ஐபிஎல் வச்சு முடிவு பண்ண முடியாதுல்ல. இப்போ வந்து ஃபாரினில் போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. பார்ப்போம், பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. T20 நம்ம கப் அடிப்போம். T20 ஸ்குவாடில் இவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு ஏதாவது உங்களோட கருத்து? இவங்களுக்கு வந்து இவங்க எடுத்ததுன்றத விட தமிழன்ஸ் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்காங்க. ஏன் நல்லா தான் இங்கே இருக்காங்க, டிகே எல்லாம் இருக்காரு, டிகே இருக்காரு, இல்லை நம்ம நடராஜன் இருக்காரு, இவங்கெல்லாம் எடுத்துருக்கலாம். இவங்கெல்லாம் யாருன்னா ஒருத்தர் எடுத்திருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பெஸ்ட்டாக இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, 4 பேர் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஏன் எடுக்கலன்னு ஒன்றும் புரியல. இவங்களே ஏன் எடுத்தாங்கன்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்காரா? இவங்களே ஏன் எடுத்தாங்கன்னு அது பதிலாக வேற யாராவது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை, அது ஐடியா இல்லை. ஏன்னா இவரு ஹர்திக் பாண்டியா தான் ஏன் எடுத்தாங்கன்னு இருக்கு. அவரு கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கு, அந்த ஒரு செல்ஃபா தான் பிடிக்கல, மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. மும்பை இந்தியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அனுப்பிடுறதாகவும் அவர் வேற டீமுக்கும் வேற டீமுக்கு ஆடுறதா பேசியிருக்காரு, அதை பத்தி அது அவங்க விருப்பம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லை ப்ரோ, ஒரு 2 மேட்ச் தான் கொஞ்சம் அது ஸ்டார்டிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் அவங்க வந்து கேப்டன் சூப்பரான கேப்டன், பேட் கமிங்ஸ், ஆஸ்திரேலியா கேப்டனு, வேர்ல்டு கப் கூட ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் பவுலிங் கேப்டன் கூட பவுலிங் சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. அதனால சன்ரைஸ் ஹைதராபாத் சன்ரைஸ் ஹைதராபாத்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்க ஒரு 3 பிளேயர் அடிக்கலைன்னா அந்த டீம் அடிக்க முடியாது. அதுக்கு அது தெரியல. அவங்க ஸ்டார்டிங் சூப்பராக ஆடினாங்கன்னா கண்டிப்பா சன்ரைஸ் தான் ஜெயிக்கும். சப்போஸ் அவங்க ஆடலன்னா சன்ரைஸ் கொஞ்சம் பவுலிங் சூப்பரா பண்றாங்கல்ல, அதை வச்சு யாராவது சமாளிச்சுக்கலாம். இந்த 4 டீம்ல எந்த டீம் வந்து தேவலாம உள்ள வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? எந்த டீம்னா அது தெரியல, எந்த டீம் இல்லை எதிர்பார்க்கல. கேகேஆர்லாம் ஃபர்ஸ்ட் வரும், அது கடைசியில தான் ஸ்டார்டிங்ல அப்படிதான். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. அருமை ஆர்சிபி ரொம்ப 10th டேபிள்ல 10th தான் இருந்தாங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ணல. இப்போ நான் சென்னையில் இருக்கிறனால சென்னை அணி தானே சப்போர்ட் பண்ண முடியும், அதனால சென்னை தான். இப்போ சென்னை வெளியே வந்துட்டனால யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இந்த வருஷம் எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் வந்து ஹைதராபாத் தான். ஏன் ஹைதராபாத் தான் பிடிக்கும்? அதான் ஏன் ஹைதராபாத்? அதான் சிஎஸ்கேக்கு அப்புறம் ஹைதராபாத் தான் எனக்கு பிடிக்கும். சிஎஸ்கே வந்து நல்ல டீம் தான், பட் அவங்க வந்து ஒரு அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க தவிர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா விளையாண்டாங்க. ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் ஓரளவு டாப் 4 மெயின்டைன் பண்ணி வந்தாங்க ஓரளவு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் அவங்க இப்படி ஓவர் எல்எஸ்டி கூட 2 மேட்ச் தோத்தாங்க. அது ஒரு மெயின் அடி அவங்களுக்கு. அதனால தான் அவங்க வெளியே போகிறதுக்கு மெயின் காரணம். நானே மும்பை ஃபேன் தான், இருந்தாலும் எங்கள் டீம் அதாவது மும்பை இந்தியன்ஸ் என் தலைவர் ரோஹித் இல்லை, அதனால தான். அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிளேயருமே எல்லாமே கொண்டு வந்தோம். பும்ரா கிடையாது, ஆர்ச்சரை வச்சு கொண்டு வந்து பவுலர் எந்த வித பவுலரும் கிடையாது, பேட்டிங்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த டைம் எல்லாமே இருந்தும் கேப்டன்சி தான் பிளேயர். ஹர்திக் பாண்டியா வந்து அது வந்து கேப்டன்சி அவருக்கு
ரோஹித் அளவுக்கு ரோஹித் வந்து வேற மாதிரி. அவர் 5 டைம் கப்பு. ஜிடில 2 வாட்டி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஆனாரு. ஒரு வாட்டி ஃபைனல் ஜெயிச்சாரு, ஒரு வாட்டி ஃபைனல் வரைக்கும் கூட்டு போனாரு. இதுல வந்து ஏன் பெர்ஃபார்ம் பண்ணல? இதுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணது காரணம் அதாவது எல்லாருமே ரோஹித் சப்போர்ட் தான் அதிகமா. டீம்லயும் சரி வெளியிலயும் சரி ரோஹித் சப்போர்ட் தான். இவருக்கு தோனி தான் ஒன்லி ரீசன். தோனி தான் நல்லா விளையாடுறாங்க எல்லாருமே. தோனின்னு கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் ரீசன் தோனி தான். சரி, ஓகே. இப்போ சிஎஸ்கே வந்து மேட்ச்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க இல்லையா? ஆமா. ஸோ அதை பத்தி அதை பத்தி நான் நினைக்கல, பட் ஃபேவரட் டீம் சிஎஸ்கே. ஃபீலிங் இருக்கா ஐயோ வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு? கொஞ்சம் லைட்டா அன்னைக்கு மட்டும் லைட்டா இருந்தது. அன்னைக்கு இந்த மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்களா? பெங்களூரு ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அதான் ஏன் பெங்களூர் ஜெயிக்கணும்ன்ற விருப்பம்? சும்மா நம்ம பக்கத்துல இருக்கு, சென்னை பக்கத்துல இருக்குது, அவ்வளவுதான். இது ஹைதராபாத் சென்னைக்கு பக்கத்துல. பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அழுதுட்டேன். அழுதுட்டீங்க? கண்டிப்பா அழுதுட்டேன். ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு கப் இல்லைன்னு ஆயிடுச்சு. வேற எந்த டீம் அடிக்கும்னு நினைக்கிறேன்? விராட் கோலி டீம் கண்டிப்பா அடிக்கும். ஆர்சிபி? கண்டிப்பா. ஏன்? விராட் கோலி இருக்காரு, கண்டிப்பா பண்ணுவாரு. அவரு தானே நம்ம தோக்கடிச்சாரு, இருந்தாலும் கண்டிப்பா அவர் தான் வின் பண்ணுவாங்க. ஏன்? அதுதான் நல்ல டீம் அது. பெஸ்டான டீம் எல்லாமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுல வந்து யாரை செலக்ட் பண்ணிருக்கலாம் நீங்க? நம்ம தமிழ்நாட்டிலேயே அவர் பேர் கூட நடராஜன், அவர் போட்டிருந்தா கண்டிப்பா பண்ணியிருப்பாரு. ஏன் அவரு? அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரு அதுல இருந்து நிப்பாட்டுறதால, வேற எதுவும் இல்லை. யாரை செலக்ட் பண்ணிருக்க வேணாம்னு நினைக்கிறீங்க? அதுல பதிலாவது அவரை செலக்ட் பண்ணி? இல்ல அது ஐடியா இல்லை.